உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் எதனால மேம் நிறைய பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கு? முதல்ல இந்த லேச்சிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? லேச்சிங் அப்படின்னா என்னன்னா, குழந்தை அந்த நிப்பிள் எப்படி அந்த குழந்தையோட வாய்க்குள்ள போய் உட்கார்ந்து அந்த பேபி அதை எப்படி சக் பண்ணுதுங்கிறது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மதர்ஸ்க்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்றீங்க, அதாவது எஸ்பெஷலி பிரஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடாக சொல்லுவீங்கன்னா வாட் அட்வைஸ் வில் யூ கிவ்? முதல்ல பெயினை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ பொசிஷன் அப்படின்னு சொல்ல போனா எப்படி ஒரு மதரும் பேபியும் உட்கார்றாங்க ஃபீடிங்க்கு அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கிடைக்கிற இடத்துல உட்காருறது, பாப்பா அழுவுது பால் கொடு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலேயே கிடைக்கிற இடத்துல உட்காந்து ஒழுங்கா பொசிஷன் இல்லாம கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வலி இருக்கக்கூடாது, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இது அவுட்வர்ட் ஃபிளான்ஜ்டா இருக்கணும். அவங்களோட வாய் அதாவது உள்ளுக்குள்ள போயிருக்க கூடாது. வெளியில நல்லா ஃபிளான்ஜ்டா இருந்துச்சு, வெளியில வந்திருந்துச்சுனாலே நல்ல டீப் லாட்ச் இருக்கும். 3வது சீக்ஸ் கொஞ்சம் உப்பி இருக்கும், சங்கனா இருக்காது. நிறைய பேர் இது நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, நல்லா சொப்பு குட்டி குடிக்குது பாப்பா அப்பனா நல்லா, அது ஆக்சுவலி ராங். பாப்பா சத்தம் போட்டு குடிக்கவே கூடாது. சொப்பு சொப்பு சொப்புன்னு சக் பண்ணும் போது சத்தம் வந்துச்சுனாலே புவர் லாட்ச், காத்து தான் எடுத்துக்குதுன்னு. ஆக்சுவலி சக்கிங் சைலண்டா இருக்கணும். ஒரு மதருக்கு பெயின்ஃபுல்லான நிப்பிள் இருக்கு, ஒரு கிராக் நிப்பிள் இருக்கு அப்படின்னா கேன் ஷி கண்டினியூ பிரஸ்ட் ஃபீட்? அப்சல்யூட்லி, கண்டிப்பா. இன்ஃபேக்ட் இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சரி வலினா நிறுத்திடுற அந்த பிரஸ்ட்ல, வேற பிரஸ்ட்ல கூடன்னு. ஆக்சுவலி அதை நிறுத்தவே கூடாது. பெயின்ஃபுல் நிப்பிள், கிராக், இன்ஃப்ளெக்ட், ஒரு சுத்து ரத்தம் வந்தா கூட பரவாயில்ல. நான் ஒரு குட்டி பேபி வச்சிருக்கேன். ப்ராபப்ளி ஒரு 2.5-2.5 கிலோ பேபி இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மதர் உட்காரும் போது நான் என்ன சொன்னேன், அக்ராஸ் த பாடி போடும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், இல்ல ஃபியர் இருக்கும், இல்ல ரொம்ப பெரிய பிரஸ்ட் இருந்ததுன்னா கண்ணே தெரியாது எங்க இருக்கு, பாப்பா குட்டியா இருக்கும், they will not be able to see. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுட்பால் ஹோல்ட் ஆர் கிளட்ச் ஹோல்ட் அப்படின்னு இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட்டில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் வெரி வைட் அண்ட் ப்ராட் டாபிக். இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லேச்சிங்கில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அண்ட் இதெல்லாம் நடக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் இதெல்லாம் தாண்டி வாட் இஸ் த ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் லேச்சிங் அண்ட் உங்களுக்கு நிப்பிள் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ப்ராப்பரான பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணணுன்ற டோட்டல் கைடுமே இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி நம்மளோட யார் பேச வந்திருக்காங்கன்னா, லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்ஸஸ் நித்யா நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க வெல்கம் பண்ணிட்டு பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் நக்ஷா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி நிறைய டாபிக்ஸ் பேசியிருந்தோம் அண்ட் திஸ் பாட்காஸ்ட் இஸ் ஃபுல்லி அபவுட் வாட் ஆர் த லேச்சிங் டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட முதல் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் எதனால மேம் நிறைய பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது? முதல்ல இந்த லேச்சிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? லேச்சிங் அப்படின்னா என்னன்னா, குழந்தை அந்த நிப்பிள் எப்படி அந்த குழந்தையோட வாய்க்குள்ள போய் உட்கார்ந்து அந்த பேபி அதை எப்படி சக் பண்ணுதுங்கிறது. அது நிறைய பேர் ஒழுங்கா கத்துக்கிறது இல்லை, அதுதான் மெயின் ரீசன். அதுவும் கத்துக்கிறது இல்ல தாண்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் வலினா பரவாயில்ல, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்னா பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. அதனால அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டே நிறைய பேர் விட்டுறதுனால, ஒழுங்கா கத்துக்காததுனால தான் நீங்க கேட்குற அந்த பெயின், டிஸ்கம்ஃபர்ட் அதெல்லாம் வருது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங்கிறது ஒரு பெயின்லெஸ்ஸான விஷயமா தான் இருக்கணும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மதர்ஸ்க்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்கிறீங்க, அதாவது எஸ்பெஷலி பிரஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடாக சொல்லுவீங்கன்னா வாட் அட்வைஸ் வில் யூ கிவ்? முதல்ல பெயினை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. பெயின் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அந்த பெயினை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 2வது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, நாங்கள்லாம் கொடுக்காத தாய்ப்பாலா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்கிறத தாண்டி இப்போல்லாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவையும் படுது. ஸோ தேவைப்படும் போது ஒரு ப்ரொஃபஷனலை பார்த்து நீங்கள் ஏர்லி டேஸில் ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ்லேயே அந்த ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜேர்னி. அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கிறதுலே உலகத்தில் ஈஸி. நம்ம எவ்வளோதான் 1000 விஷயம் சொன்னாலும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம்னா பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். ஸோ ஏர்லி டேஸில் ஹெல்ப் எடுத்துக்கோங்கிறது தான் மெயின் அட்வைஸ் நான் சொல்லுவேன். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு லேச்சிங், ஒரு மதர் அண்ட் பேபி எப்படி பொசிஷன் ஆயிருக்கணும் மேம்? ஸோ பொசிஷன் அப்படின்னு சொல்ல போனால் எப்படி ஒரு மதரும் பேபியும் உட்கார்றாங்க ஃபீடிங்க்கு அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கிடைக்கிற இடத்துல உட்காருறது, பாப்பா அழுவுது பால் கொடு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலே கிடைக்கிற இடத்துல உட்காந்து ஒழுங்கா பொசிஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. மெயினாக எப்போவுமே என்ன சொல்லுவோம், குழந்தை ஃபுல்லாக அம்மா பக்கம் திரும்பி இருக்கணும். டம்மி டு டம்மி அப்படின்னு சொல்லுவோம்.
நெறைய விதமான பொசிஷன் இருக்கு. நான் ஒண்ணொன்னா உங்களுக்கு காட்டலாம். பட் இப்போ ஒரு ஜென்ரலா சொல்லப்போனா, அம்மா வந்து குழந்தை எப்படி வச்சிருக்கணும்னா, ஃபுல்லா அம்மா பக்கம் திரும்பி இருக்கணும். அது ஒரு கிரேடில் பொசிஷனா இருக்கட்டும், ஒரு கிராஸ் கிரேடில் பொசிஷனா இருக்கட்டும், ஒரு ஃபுட்பால் அந்த மாரி நெறைய பொசிஷன்ஸ் இருக்கு. பட் முழுக்க அம்மா பக்கம் திரும்பி இருக்கணும். கைக்கு நல்லா சப்போர்ட் இருக்கணும் அந்த பாப்பாவுக்கு. பாப்பாவ பாட்டு படுக்க வச்சுட்டு அம்மா உட்காரக்கூடாது. கைய வந்து பாப்பாவ நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு, முக்கியமா அம்மாவுக்கு நல்ல பேக் சப்போர்ட் இருக்கணும். பேக் சப்போர்ட் இல்லாம தயவு செய்து எந்த அம்மாக்களும் ஃபீடிங்க்கு உட்காரவே உட்காராதீங்கங்கிறது தான் முதல்ல நான் சொல்லுவேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் பொசிஷனிங். ஸோ நீங்க இந்த பொசிஷனிங்ல மேஜர் காமன் மிஸ்டேக்ஸ்னா நீங்க எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? முதல்ல வந்து பாப்பா வந்து ஒரு நான் நெறைய பார்த்துருக்க விஷயம் என்னன்னா, இப்படி போட்டுருவாங்க ஒரு தலகாணி மாரி ஒண்ணு வச்சுட்டு, அது மேல பாப்பாவ படுக்க வச்சுருவாங்க. பாப்பா ஃப்ளாட்டா படுத்து சீலிங்க பார்த்துட்டு இருக்கும். தலைய மட்டும் அம்மா பக்கம் திருப்பி வைக்கிறது. அது வந்து ஒரு ரொம்ப புவர் பொசிஷனிங். அது அம்மாவுக்கும் கஷ்டம், அது குழந்தைக்கும் கஷ்டம். ஏன்னா வந்து குழந்தை இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க இப்படி சைடுல திருப்பிட்டு நீங்க சாப்பிடுவீங்களா? அத பண்ண முடியாது. ஸோ முதல்ல அது வந்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு பொசிஷனிங் மிஸ்டேக். 2வது என்னன்னா, நான் சொல்ற மாதிரி அம்மாவுக்கு பேக் சப்போர்ட் இல்லாதது. அது 2வது மிஸ்டேக். 3வது மிஸ்டேக், அந்த அம்மா கையில குழந்தைய புடிச்சாலும், அந்த கைக்கு கீழ இனஃப் பில்லோஸோ, சப்போர்ட்டோ வைக்காதது 3வது மிஸ்டேக். இந்த 3 இருந்தாலுமே பொசிஷன் வந்து புவரா தான் ஆகும் அம்மாவுக்கு. ஸோ வாட் இஸ் குட் லேட்ச் அண்ட் இந்த குட் லேட்சிங் டெக்னிக்க வந்து எப்படி எல்லாரும் வந்து கத்துக்கிறது மேம்? லேட்சிங் முதல்ல சொன்ன மாரி லேட்சிங்கிறது என்னன்னா, அந்த நிப்பிள், அந்த அரியோலா அந்த குழந்தையோட வாய்க்குள்ள எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இத நான் உங்களுக்கு சொல்றத விட ஐ ஆக்சுவலி ஹேவ் சம்திங் தட் ஐ கேன் ஷோ யூ. ஒரு டெமோ மாதிரியே ஒண்ணு நான் காட்டலாம். இது வந்து எப்பவுமே என் கையிலேயே இருக்கிற ஒரு பொருள். ஸோ வித் யுவர் பெர்மிஷன் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஷோர் தட். மேம், ஷோர் ஷோர். இது ஒரு சின்ன ஹேண்ட் பப்பெட். ஸோ இது வந்து ஒரு பாப்பாவோட வாய், மூஞ்சின்னு வச்சுக்கோங்க நீங்க. ஸோ இது வந்து ஒரு மதரோட பிரெஸ்ட். ஸோ ஜென்ரலா லேட்ச் பண்ணும்போது, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாவோட வாய் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. நாக்கு தெரியுது இதுல. எப்பவுமே லேட்ச் பண்ணும்போது, நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது சி ஹோல்ட் அந்த மாரி வைக்கிறது தான். ஸோ இந்த மாரி சி மாதிரி புடிக்கணும். நிப்பிள் அந்த ஏரியோலா அந்த டார்க் ஏரியாக்கு பின்னாடி சி மாரி புடிச்சுட்டு, பாப்பாவோட தலைய ஸ்ட்ரெய்ட்டா உள்ள கொண்டு போகாம, கொஞ்சம் டில்ட் பண்ணி, இந்த சிய மேல தள்ளணும். மேல தள்ளும்போது என்ன ஆகும், நல்லா பாப்பா வைடா வாய திறக்கிறது மட்டும் இல்லாம, டீப் லேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் பிளாக் ஏரியாவ எடுத்துரும். இந்த மாரி எடுக்கிறது பேரு தான் டீப் லேட்ச். ஸ்ட்ரெய்ட்டா இப்படி வந்து எடுத்து, இது மட்டும் விட்டீங்கன்னா, நிப்பிள் மட்டும் தான் எடுத்துக்கும் பாப்பா. அப்போ புவர் லேட்ச் தான் ஆகும். அம்மாவுக்கு ரொம்ப வலிய தாண்டி, இந்த சைடுல இருக்கிற கேப் வழியா நெறைய காத்து போகும். ஸோ சி ஹோல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அத தாண்டி ஏசிமெட்ரிக் லேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் வந்து டில்டடா பாப்பா வாய்க்குள்ள போகணும். இதுதான் வந்து டீப் கரெக்ட் லேட்ச். இதுல மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பாப்பாவோட நாக்கு வெளியில வந்துரும். நாக்கு வெளிய வந்தாலே முதல்ல கடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்க ஸ்ட்ரெய்ட்டா இன்சர்ட் பண்ணும்போது 2 ஈருக்கு நடுவுல நிப்பிள் மாட்டிக்கும். மாட்டும்போது பயங்கர கடி, வலி அதெல்லாம் தாண்டி கேப் வழியா நெறைய காத்து போகும். நாக்கு வெளிய வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு பாப்பா அவங்கள தாண்டி நம்மள கடிக்க மாட்டாங்க. ஸோ நல்ல சீல் இருக்கும். அத தாண்டி சைடுல கேப்பே இல்லாதனால காத்தும் உள்ள போகாது. லேட்சும் டீப்பா இருக்கும். பாப்பாவுக்கு ஃபுல் பிரெஸ்ட்ட எம்ப்டியும் பண்ண முடியும். ஸோ இது பேர் தான் வந்து டீப் லேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ப்ராப்பர் லேட்சிங். ப்ராப்பர் டீப் லேட்சிங். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் த கரெக்ட் வே டு லேட்ச் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டீங்க. பட் எப்படி மேம் ஒரு மதரால் வந்து சென்ஸ் பண்ண முடியும் தட் த லேட்ச் இஸ் ப்ராப்பர்லி டன் அப்படின்ட்டு? இது ஆக்சுவலி நெறைய மதர்ஸ் என்ட்ட கேட்பாங்க. இதெல்லாம் ஓகே மேடம். பட் எனக்கு எப்படி தெரியுது பாப்பா எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில விஷயங்கள்னால தெரியும். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வலி இருக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இது வந்து அவுட்வர்ட் ஃப்ளான்ஜ்டா இருக்கணும் அவங்களோட வாய். அதாவது உள்ளுக்குள்ள போயிருக்கக்கூடாது. வெளியில நல்லா ஃப்ளான்ஜ்டா இருந்துச்சு, வெளியில வந்திருந்துச்சுனாலே நல்ல டீப் லேட்ச் இருக்கும். 3வது சீக்ஸ் வந்து கொஞ்சம் உப்பி இருக்கும். சங்கனா இருக்காது. உள்ள போகாம உப்பி இருக்கும். ஸோ அதிலேயே வந்துட்டு நல்ல டீப் லேட்ச்ன்னு தெரியும். 4வது இந்த பக்கம் வரைக்கும் ஆடும். சக் பண்ணும்போது நல்லா காது கிட்ட வரைக்கும் ஆடும். இப்ப இங்க மட்டும் ஆடுது, இல்ல பேசிக்கா சீக்ல மட்டும் ஆடுது அப்படின்னாலே ஷாலோவா லேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா காது வரைக்கும் ஷேக் இருக்கு, உங்களுக்கு மூவ் இருக்கு அப்படின்னா, நல்ல டீப் லேட்ச் எடுத்திருக்காங்கன்னு. அடுத்தது கன்டினியூஸா சக் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபியூ சக்ஸ் வரும். அத நிறுத்தி ஸ்வாலோ பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபியூ சக்ஸ் வரும். நிறுத்தி ஸ்வாலோ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நெறைய பேர் இது வந்து நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. நல்லா சொப்பு குட்டி குடிக்குது பாப்பா. அப்பனா நல்லா அது ஆக்சுவலி ராங். பாப்பா சத்தம் போட்டு குடிக்கவே கூடாது. சொப்பு சொப்பு சொப்புன்னு சக் பண்ணும்போது சத்தம் வந்துச்சுனாலே புவர் லேட்ச். காத்து தான் எடுத்துக்குதுன்னு. ஆக்சுவலி சக்கிங் வந்து சைலண்ட்டா இருக்கணும். அந்த ஸ்வாலோயிங் போது மைல்டு சவுண்ட் வரணும்.
ஸோ இதெல்லாம் தான் தாய்மார்கள் வந்து இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் லேட்ச் வந்து கரெக்டாக இருக்குது பாப்பா சக் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு மதருக்கு வந்து பெயின்ஃபுல்லான நிப்பிள் இருக்குது, ஒரு கிராக்டு நிப்பிள் இருக்குது அப்படின்னா கேன் ஷி கண்டினியூ பிரஸ்ட் ஃபீடிங்? அப்சல்யூட்லி கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சரி வலினா நிறுத்திடுற அந்த பிரெஸ்ட்டில் வேற பிரெஸ்ட்டில் கூடன்னு. ஆக்சுவலி அதை நிறுத்தவே கூடாது. பெயின்ஃபுல் நிப்பிள், கிராக்ட், இன்ஃப்ளெக்ட், ஒரு சுத்து ரத்தம் வந்தால் கூட பரவாயில்ல. மதர்ஸ் வந்து லேட்சை கரெக்ட் பண்ணணும். அதுதான் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே. ஆனால் பிரெஸ்ட் ஃபீடிங்கை எந்த காரணத்துக்கும் நிறுத்தவே கூடாது. அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். லேட்சை கரெக்ட் பண்ணிட்டு பண்ணணும். அவுட் ஆஃப் 10 எத்தனை மதர்ஸ் மேம் வந்து லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வராங்க? இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சொசைட்டியை பொறுத்து இருக்குது. கொஞ்சம் எஜுகேட்டட் சொசைட்டி, கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி வரும்போது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டை இன்ஹவுஸாகவே வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் போகிறாங்க. பட் லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு தேடி போகிறது இந்த ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 50% அவ்வளோதான். பட் அதுவே ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். முன்னெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் போகவும் மாட்டாங்க. பட் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க பியர்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கங்கிற போது ஒரு 50 to 60% கண்டிப்பாக போய் அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. பட் எத்தனை மதர் வந்து இந்த லேச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனாலயோ இல்லை பிரஸ்ட் ஃபீடிங்கில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுனால எத்தனை பேர் பிரஸ்ட் ஃபீடிங்கை கிவ் அப் பண்ணுறாங்க மேம்? நிறைய பேர். நிறைய பேர் ஈவன் பிஃபோர் அவங்க உங்ககிட்ட ஆமாம் வரது. அது என்ன ஆயிடுது, ஒரு கன்ஃபியூஷன். அது வந்து பெயின் வந்த உடனே, பெயினே ஒரு டிட்டரண்ட் நம்மளுக்கு. ஒரு பெயின் வந்த உடனே அது ஒரு டிட்டரண்ட் ஆயிடுது. ரெண்டாவது என்னன்னா சப்போர்ட். நிறைய பேருக்கு வந்து சரி பரவாயில்ல இந்த ஃபார்முலாவை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாப்பா அழுவுதே ஃபார்முலா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் ஃபேமிலி சைட்லேருந்து இல்லாததுனால ஓகே விட்டுடலாம். மூணாவது சரி தூக்கம் போயிடுது அவங்களுக்கு. ஸோ தூக்கம் போனோடனே சரி வேற யாராவது பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன், ஏர்லி டேஸில் ரிசால்வ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நான் என்னோட ப்ராக்டிஸில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் நிறைய மதர்ஸ்க்கு ப்ராப்ளம் வருது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு. ஏன்னா என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது. அதில் திரும்பி வந்து மீட் பண்ணுறவங்களில் 80% ஆஃப் த மதர்ஸ் ஃபுல்லி பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு போயிடுறாங்க. ஆனால் திரும்பி நாங்கள் வாங்கன்னு சொல்லி வராத மதர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ஓகே நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, அதில் ஹார்ட்லி 10 to 20% வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க. அதனால் எப்போவுமே ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு 2-3 விசிட்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது. அட் த சேம் டைம் அவங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது 6 மாதத்துக்கு வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் குழந்தைக்கு, வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கறதுனால தாய்க்கும் நல்லது, சேய்க்கும் நல்லது. அது வந்து இந்த ஒரு 2வது ரிவ்யூ வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்னு வரவங்க ஒரு 80% ஆக்சுவலி போயிடுறாங்க. அது வந்து ஒரு இட்ஸ் a வெரி நைஸ் திங் டு see அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த லேச்சிங் டெக்னிக்ஸ் ஆர் பிரஸ்ட் ஃபீடிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து சி செக்ஷன் பண்ண மதர்ஸ் ஆர் லைக் முன்னாடியே 8 months முன்னாடியே பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா மேம்? கரெக்ட். ஏன்னா என்ன ஆகும், சி செக்ஷன் பண்ண மதர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்டாமினல் பெயின் பயங்கரமாக இருக்கும். அதுவும் டே 1ல் வந்து யூஸ்வலி அந்த டே 0 POD 0 அப்படின்னு சொல்லுவோம், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 0 அன்னைக்கு வந்து யூஸ்வலி ஃப்ளாட்டாக தான் இருப்பாங்க மதர்ஸ். ஸோ வேற யாராவது தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அடுத்த நாள் அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்த போது கூட அவங்களுக்கு ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ஸோ சிவியர் பெயினாக இருக்கும்போது அவங்க வந்து மேலே போட்டுட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. மெயினாக அது வலியை தாண்டி ஒரு ஃபியர் இருக்கும். அது ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ப்ரீ டேர்ம் பேபிஸ் இருக்கும்போது பேபிஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கலாம், ஆர் ஸ்மால் பேபிஸ், IUGR பேபிஸ்னு சொல்லுவோம், சின்ன பேபிஸ் டேர்மாக இருக்கும் ஆனால் குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இல்லைனா மதரோட பிரெஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் ஒரு ஸ்பெஷல் ஹோல்டு ஒன்று இருக்குது. அது பேர் ஃபுட்பால் ஹோல்ட் ஆர் கிளச் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கேன் டெமான்ஸ்ட்ரேட் திஸ் ஹோல்ட் ஃபார் யூ. ஸோ அது எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு குட்டி பேபி வச்சுருக்கேன். ப்ராபப்ளி ஒரு 2.25-2.5 கிலோ பேபி வந்து இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மதர் உட்காரும் போது நான் என்ன சொன்னேன், அக்ராஸ் த பாடி போடும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஃபியர் இருக்கும், இல்லை ரொம்ப பெரிய பிரெஸ்ட் இருந்ததுன்னா கண்ணே தெரியாது எங்கே இருக்குது, பாப்பா வந்து குட்டியாக இருக்கும், they will not be able to see. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுட்பால் ஹோல்ட் ஆர் கிளச் ஹோல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அம்மா நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு பின்னாடி ஒரு நல்ல பில்லோ வச்சுக்கணும். இங்கே கைக்கு கீழே ஒரு பில்லோவோ 2 பில்லோவோ வச்சுட்டு பாப்பாவை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிடிக்கும் போது ஹெட்டு, ஷோல்டர், நெக் இதெல்லாம் சேர்ந்து பிடிச்சி ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு கை எப்போவுமே பிரெஸ்ட். இது எல்லா ஹோல்லையும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டம்மி டு டம்மி திரும்பி இருக்கணும்னு. எந்த ஹோல் பண்ணாலும் பிரெஸ்ட்டுக்கு ஒரு கை ஒரு பக்கம் ஒரு கையும் இன்னொரு பக்கம் இன்னொரு கையும் பாப்பா வச்சு தான் நம்ம ஃபீடு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் இங்கே இன்ஃபேக்ட் இன்னொரு பில்லோ சப்போர்ட்டோ வச்சுக்கலாம். ஸோ இது என்னென்னா வயிறில் வந்து பாப்பா படவே படாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மதர்ஸ்க்கும் ஓகே, மூஞ்சி அந்த குழந்தை தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஒரு ஃபியர் கம்மியாகும். ஸோ லேச்சிங் ஈஸியராக இருக்கும், அவங்களுக்கு பெயின் இல்லாமல் கொடுக்கலாம்.
பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஹோல்ல என்ன, இது லாங் டேர்ம் ஹோல்டு கிடையாது. இது ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு மேபி பண்ணலாம். ஏன்னா பாப்பா வளர்ந்தப்புறம் அவங்களுக்கு இடம் பத்தாது and all that. பட் இது ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஹோல்ட். எஸ்பெஷலி வந்துட்டு ஃபீடிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கிராஸ் கிரேடில் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அக்ராஸ் த பாடி, டம்மி டு டம்மி. நிறைய மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் சைடு வந்து இந்த ஹோல்ல கொடுக்க முடியும். ஆனா ரைட் சைடு இப்படி திருப்பும்போது ஏதோ அவங்களால பொசிஷனோ ஹோல்டோ பண்ண முடியுது. இது ஒரு காமன் ப்ராப்ளம். இது வந்து நான் ஓகே. நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானு. ம். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. மேடம் என்னால ரைட் மட்டும் ஏன் குடுக்கவே முடியலன்னு. ஒண்ணும் இல்ல. லெஃப்ட்ல வந்து கிராஸ் கிரேடில்ல குடுத்துட்டு, ரைட்ல அவங்கள ஃபுட்பால்ல குடுக்க சொல்லணும். ஓகே. ஸோ இது என்ன ஆகும், இட் வில் மேக் லேச்சிங், பொசிஷனிங் எவ்ரிதிங் ஈஸி ஃபார் தி மதர்.